இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான படம் தான் பார்க்க போறோம். சமையல் கலந்த ஒரு வலி, சோகம், சந்தோஷம், துக்கம் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு எமோஷனல் படம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட கடைசியில வந்து நம்மளே கண்கலங்க வச்சிருவாங்க. இந்த படத்தை ஃபுல்லா பாருங்க. இதுவரையும் நீங்க பார்த்துருப்பீங்க, பார்க்காமயே இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு வாட்டி ஃபுல்லா பாருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து சைனால பயங்கரமா பெரிய பெரிய பில்டிங்க்கு நடுவில் ஒரு சின்னதா ஒரு கிராமத்தை தான் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து சுத்தி நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஆனா எப்பயுமே ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்ல மட்டும்தான் எனி டைம் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் பேர் தான் செவன். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நேத்து இன்னைக்குன்னு திறக்கல, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நடத்திட்டு வராங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ கூட இன்டர்வியூ எடுக்க ஆள் வந்திருக்காங்க. இந்த கண்ணாடி போட்டிருக்காள் இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின்ட்ட வந்து இந்த ஹோட்டலோட அருமை பெருமை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஹீரோ எங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவோட என்ட்ரி வந்து மாசா சிக்கனை வந்து கட் பண்ற மாதிரி வருது. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து சிக்கன் நூடுல்ஸ் செய்ய போறான். சிக்கன் நூடுல்ஸ் எல்லாரும் தான் பண்ணுவாங்கன்னு நினைப்போம். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதை வந்து வித்தியாசமான ஸ்டைலில் வித்தியாசமான டேஸ்ட்டில் பண்ணுவான். இப்போ வந்து மீடியாவில் உள்ளவங்க வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து சிக்கன், சோயா சாஸ், எள்ளெண்ணெய், கொஞ்சோண்டு வரமிளகா போட்டு அதை வந்து வதக்கி நல்ல பதத்துக்கு வந்தோடனே அப்படியே அதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவானா. அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய், வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணி கொஞ்சோண்டு வச்சு அப்படியே அந்த சிக்கன் நூடுல்ஸை மேலே வச்சு அப்படியே லைட்டாக துளசி இலையையும் அப்படியே சேர்த்து வாசனைக்காண்டி வச்சு அப்படியே மூடி அந்த விரலை வந்து லைட்டாக வச்சு ஆவி போக விடாமல் வைக்கிறியான். சொல்லும் போதே எவ்வளோ ருசியாக இருக்குது, அப்போ பார்க்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். திறந்து பார்த்தோன்னே ஆவி பறக்க அந்த டிஷ் வந்து சூப்பராக தரமாக இருக்குது அந்த சிக்கன் நூடுல்ஸ் வந்து. அப்போ வந்து அந்த மீடியாவில் உள்ள பொண்ணு வந்து அந்த சிக்கன் நூடுல்ஸில் உள்ள அந்த சிக்கன் எடுத்து சாப்பிட்லாம் ட்ரை பண்ணும் போது நம்ம ஹீரோ வந்து நீங்கள் வந்து மீடியாவில் வீடியோ எடுக்கிறதான்னு சொன்னீங்க, சாப்பிட்றதுக்குன்னா நீங்கள் க்யூவில் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் மீடியாவில் உள்ளவங்க கிளம்பிட்டாங்க. அப்படியே கடையோட க்யூவை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெருசாக இருக்குது. அந்த வரிசையெல்லாம் மீறி ஒருத்தவன் கடைக்குள்ளே வரேன். அப்படியே வேகமாக வந்து டேபிளில் உட்காந்து ஒவ்வொரு டிஷ்ஷாக ஆர்டர் பண்ணுறக்காண்டி ஆளை கூப்பிட்றான். அப்படியே இவனும் போய் நம்ம ஹீரோவும் போய் நிற்கிறான். அப்படியே வேகமாக வந்து அந்த டேபிளில் வந்து உட்காந்துடுறியான். நம்ம ஹீரோவும் போய் நிற்கிறியான். நம்ம ஹீரோட்ட வந்து அவன் வந்து ஆர்டர் ஒவ்வொன்றா சொல்கிறியான். நம்ம ஹீரோ வந்து பதிலுக்கு ஒரு பேப்பரில் வந்து என்னமோ எழுதி கொடுக்குறான். அது வந்து அவனை வையிற மாதிரி. அந்த பேப்பரை பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அந்த கோவத்தை பார்த்துட்டு நான் யாருன்னு தெரியுமா, என் பாஸ் யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை மிரட்டுறியான். நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு அப்படியே டேபிளை இவன் தூக்குறான். நம்ம ஹீரோ வந்து உடனே டேபிளை அமுக்கி பிடிச்சி ஒரே ஒரு பார்வை பார்க்குறான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அப்படியே அங்கேருந்து சீனை கட் பண்ணி இங்கே வந்தோம்னா லண்டனில் இருக்கிற இளவரசருக்கு புதுசாக குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு விருந்து வந்து தரமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த விருந்தில் ரெடி பண்ணுற செஃப் வந்து நம்ம படத்தோட 2வது ஹீரோ பால். ஹீரோ எப்படி பாரம்பரிய முறையில் தரமாக டிஷ்ஷு செய்வானோ அதே மாதிரி இவன் வந்து மாடர்ன் ஸ்டைலில் தரமாக டிஷ்ஷு செய்வான். பால் பண்ணுற டிஷ்ஷு எல்லாமே கிரியேட்டிவாக நல்லா தரமாக சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்கும். லண்டன் இளவரசிக்கு வந்து நம்ம பால் பண்ணுற டிஷ்ஷு வந்து பிடிச்சி போய் எந்திரிச்சு கை தட்டுறாங்க. இது வந்து எல்லார்ட்டையுமே பரவி நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாலுக்கு வந்து ஒரு ஹீரோயின் இருக்கு. அந்த ஹீரோயினை கூட்டிட்டு நம்ம பால் வேலை பார்க்குற பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்தோடனே அங்கே உள்ள பாஸ் வந்து நல்லா பாராட்டி லண்டனில் உள்ள இளவரசியை உன்னை பாராட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு பெரிய போஸ்டிங் கொடுக்குறான். ஆனால் அந்த போஸ்டிங் வந்து பாலுக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா எங்கள் அம்மாவோட ஊர் வந்து சைனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் பால். அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இங்கே வந்து சைனாவில் உள்ள 7 ரெஸ்டாரண்ட்டை காமிக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு சுற்றி 4-5 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது சுற்றி பெரிய பெரிய பில்டிங்காக வந்துடுச்சு. இந்த இடத்தையும் எனக்கு இடிக்க சொல்ல போகிறாங்கன்னு தெரில, எனக்காவது ஒரு நாள் காலி பண்ண சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு பதட்டத்தில் ஒரு பயத்தோட ஒரு சோகத்தோட பேசுகிறாங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நைஸாக உள்ளே போய் அவங்க பாட்டிக்கு வந்து ஒரு டிஷ் செய்யறக்காண்டி போகிறேன். மீனோட தோலை மட்டும் வச்சு ஒரு டிஷ்ஷு பண்ணி அப்படியே பழைய சோறு மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் சூடாக இருக்குது, என்னன்னு தெரில. அதை வந்து அந்த பாட்டிக்கு வந்து சைடிஷாக மீன் அந்த தோலை வச்சு அந்த பழைய சோறு எல்லாத்தையும் வச்சு பாட்டிக்கு வந்து கொடுக்குறான். அப்படியே அந்த பாட்டி வந்து நீ இல்லைன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே ஒரு மாதிரியா ஃபீலிங்ஸாக பேசிக்கிட்டு 2 பேரும் நடந்து போகிறாங்க. பாட்டியை விட்டுட்டு அங்கே உள்ள ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கெல்லாம் நம்ம ஹீரோ வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த டாக்ஸுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டு உட்காந்து யோசித்து பார்க்குறியா, பழைய ஞாபகங்கள்லாம் வருது. நம்ம ஹீரோட அப்பாவும் செஃப் தான். அவருக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது, காட் ஆஃப் குக்கர் அப்படின்ற ஒரு அவார்டு வாங்கணுன்ற ஆசை இருக்குது அவருக்கு. நம்ம ஹீரோக்கு வந்து அப்பா மட்டும்தான். நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவுக்கு உதவி பண்ணும் போது காய்கறி நறுக்கிக்கிட்டு இருக்கேன். அப்படியே விரலில் நறுக்கிடுறான். கையை நறுக்கணுன்னே நம்ம ஹீரோட அப்பா வந்து நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக வையிறாரு. நீ எல்லாம் என் பிள்ளைன்னு வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படி இப்படின்னு கண்ட மணிக்க வையிறாரு. அவள் நேரம் நம்ம ஹீரோ வந்து நூடுல்ஸ் தான் பண்ணியிருப்பான்ல, நீ பண்ண நூடுல்ஸை நீயே சாப்பிடு அப்படின்ட்டு அவங்க அப்பா கொடுத்துட்டு போகிறாரு நம்ம ஹீரோட்ட. ஆக்சுவலாக நம்ம ஹீரோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் 7. அவரோட பேர் தான் இந்த ஹோட்டலுக்கு 7 ரெஸ்டாரண்ட்டுன்னு வச்சுருக்காங்க. அப்போல நம்ம ஹீரோட அப்பா வந்து அவரோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து அவரோட பையனை வந்து ஒப்படைச்சிட்டு போகிறாரு சின்ன வயசுலேயே. எதுக்காகன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோட அப்பாவுக்கு வந்து ஒரு கனவு இருக்குல்ல, அந்த கனவு காட் ஆஃப் குக்கர் அப்படின்ற ஆகணும்னு ஒரு அவார்டு வாங்கணும்னு ஒரு கனவு இருக்குல்ல, அந்த கனவை நிறைவேற்றுறக்காண்டி ஊர் ஊராக போகணும்.
அந்த அப்படி ஊரா போகும்போது நம்ம பையனை கூட்டிட்டு அலைய முடியாது அப்படின்றக்காண்டி அவரோட ஃப்ரெண்டுட்டு வந்து விட்டு போறாரு. சின்ன வயசுல இருந்து ஹீரோவை பார்த்துக்கிட்டது வந்து அந்த 7 அப்படின்றவர் தான். அங்க இருந்து இப்ப சீனை கட் பண்ணி இங்க வந்தோம்னா இங்க வந்து நம்ம செகண்ட் ஹீரோ பாலை காமிக்கிறாங்க. இங்க வந்து இவன் மீன் வாங்க வந்திருக்கேன், ஒரு நல்ல பெரிய மீனாக தாங்கன்னு அப்படியே கடைக்காரங்கிட்ட கேட்குறான். கடைக்காரர் வந்து பெரிய மீனா இல்லை சின்ன மீனாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னோம். சரி சின்ன மீனாக இருந்தாலும் நல்ல சுத்தமான மீனை தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே அவன் மீனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோ வந்து என்னை மீன் ரெடியா அப்படின்னு கேட்டோடனே அவர் வந்து பெரிய மீனை எடுத்து டேபிள் வைக்கிறாரு. அதை பார்த்த பாலுக்கு வந்து செம்ம கோவம். நான் கேட்டப்ப ஏன் பெரிய மீன் இல்லைன்னு இவன் கேட்டோடனே எடுத்து வைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு கடைக்காரர் இந்த மீன் அவ்வளோ சீக்கிரமா யாராலையும் சமைக்க முடியாது, இவர் தான் அதை தரமா சமைப்பாரு, அதுவும் இல்லாமல் இந்த மீன் வந்து இவர் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கனால நான் இவருக்கு தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே பால் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து எங்க நீ நல்லா சமைப்பியா, எங்க சமைக்கிறத சொல்லு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே கிராஃபிக்ஸில் காமிக்கிறாங்க 2 பேரும் சமைக்கிறத. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ சொல்கிறான், மீனில் தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு புளிச்ச சாசையும் தயிரையும் ஊற்றி நல்லா இதுக்குன்னே சேர்த்து தயார் பண்ணி வச்ச மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி ரோல் பண்ணி அதில் ஒரு கம்பியை சொருகி நல்ல பதத்துக்கு வெந்தோடனே இப்படி தான் நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து பாலோட டன்னு ஒரு பெரிய ஷீட்டை விரித்து அதில் ஆரஞ்சு, கேரட்டு, வெள்ளைப்பூடு இந்த மாதிரி நிறையா காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பெப்பரையும் சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த காய்கறி மேலே அந்த மீனை வச்சு அப்படியே துணியை மூடுறான். அப்படியே மூடிட்டு அது மேலே லைட்டாக தண்ணி மாதிரி எதையோ ஊற்றுறான். அப்படி மூடினோம்னா மீன் கொஞ்சம் கூட கருக்காமல் வெந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த 3 சீட்டை விலைக்கு பார்த்தோம்னா மீன் சூப்பராக தயாராக ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தா கடைக்காரர் வெறியாகி ஆளுக்கு பாதி மீனை கட் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்படியே அங்கேருந்து சீனை கட் பண்ணால் இங்கே நிறைய பேர் டான்ஸ் ஆடுறாங்க. அப்படியே 7 ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் யாரோடதுன்னு பார்த்தோம்னா நம்ம பால் தான் திறந்திருக்கேன் அந்த ரெஸ்டாரண்ட்டை. இப்போ 7 ரெஸ்டாரண்ட்டில் உள்ளவங்க வந்து அப்படியே நம்ம ஹோட்டல் விளம்பரம் படுத்துறக்காண்டி மைக்கை வச்சு வெளியே நல்லா கத்துறேன் அவன் கத்துறவனையே எல்லாரும் கூட்டமாகி சுற்றி வெளியே வந்தோடனே நம்ம பால் ஒய்ஃபும் எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை பார்த்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே பால் ரெஸ்டாரண்ட்டில் உள்ளவன் வந்து ஒருத்தன் வந்து எங்கள் ரெஸ்டாரண்ட்டை பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்காடா, ஏன்டா இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன். உடனே 7 ரெஸ்டாரண்ட்டில் உள்ள நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து வாடா பார்த்துருவோம், எங்களுக்கு போட்டி வச்சு பார்த்துடலாமாடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். பால் ரெஸ்டாரண்ட்டில் உள்ள வந்து உடனே அதுக்கு சரி வாங்கடா நீங்களாம் நாங்களான்னு பார்த்துடலாம், எங்கடா அவங்க செஃப் கூப்பிட்றா அப்படின்னும் போது நம்ம ஹீரோட என்ட்ரி வந்து அப்படியே மெதுவாக ஸ்கூட்டரில் வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு என்ன ஏது அப்படின்ற ஒன்றுமே தெரியாததுக்கு முன்னாடியே போட்டி ஆரம்பிச்சிடறான். போட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஒரு முழு மீனை எப்படி தரமாக கட் பண்ணுறது, முள்ளெல்லாம் தனியாக எடுத்து சதையை தனியாக எடுத்து எப்படி கட் பண்ணுறதுன்றது தான் போட்டியே. ஃபஸ்ட்டு நம்ம பால் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு முழு மீன் எடுத்து அதில் பாதி சதையை வெட்டிட்டு மீனோட முள்ளெல்லாம் அப்படியே கையை வச்சு லேசாக தொட்டு பார்த்துட்டு ஒரு கம்பி மாதிரி எதையோ ஒன்று வச்சு முள்ளை மட்டும் தனியாக எடுத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோகிட்ட வந்து நம்ம பால் வந்து மீனை தூக்கி போகிறோம். இப்போ வந்து நம்ம ஹீரோட டன்னு ஒரு பெரிய கத்தியை எடுத்துட்டு மீனை லேசாக தடவி பார்க்குறேன், எங்கெங்கே முள் இருக்குது அப்படின்ற மாதிரி தடவி பார்த்துட்டு மீனை கிராஸாக கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். மற்றவங்களுக்கு ஒன்றும் புரியலை ஏன் இப்படி கிராஸாக கட் பண்ணுறான் அப்படின்ட்டு. கிராஸாக கட் பண்ணிவிட்டு அப்படியே மீனோட தோலை மட்டும் தனியாக எடுத்து அப்படியே மீனை விட்டு தூக்கி எறியான் பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த சீன். சுற்றி உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமாக கைத்தட்டி உற்சாகம் பண்ணுறாங்க. அந்த ஹோட்டலோட எதிர்த்தாப்பில் ஹோட்டல் திறந்துருக்காங்க. அந்த ஹோட்டலோட சேர்மனு பால் எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. அப்படியே அந்த ஹோட்டலோட சேர்மனே 2 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் 2 பேரும் ரொம்ப திறமையானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் லெவல் சாம்பியனுக்கு கூட நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோவும் பாலும் கை கொடுத்துக்கிறாங்க. நம்ம பால் வந்து மீடியா கிட்ட இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நடக்க போகிற போட்டியில் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான். அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இங்கே வந்தோம்னா நம்ம ஹீரோயின் வந்து இங்கே தனியாக நைட் நேரம் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோவும் பக்கத்தில் வந்து உட்காந்து என்னாச்சு ஏன் ரொம்ப சோகமாக தனியாக உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டல் திறந்தாங்களா, அவங்க திறந்தனால இன்றைக்கி நம்மளுக்கு வியாபாரமே ரொம்ப டல்லாக ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சொன்னதுக்கு நம்ம ஹீரோ வந்து நமக்கு இருக்கிற கஸ்டமர் எப்பயுமே நமக்கு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் திறந்தது வந்து லாபம் பார்க்கறதுக்கோ சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை, குறைந்த விலைக்கு மக்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணுன்ற நோக்கத்தோட தான் நம்ம ஹோட்டல் திறந்துருக்கோம், அதனால நமக்குரிய கஸ்டமர் நமக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மறுநாள் காலையில் பார்த்தோம்னா பால் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வராங்க. வரவங்க பூரா பேருமே பணக்காரங்களாக காரில் தான் வராங்க. கார் அங்கங்கே நிப்பாட்டிட்டு சாப்பிட போகிறாங்க. உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு வந்து கோவம் வந்து எதிர்த்தாப்புல போய் கத்துறான், காரை எப்படி நிப்பாட்டினீங்கன்னா எப்படி மக்கள் போவேன் நம்ம வரேன் நம்ம அந்த மாதிரி சொல்கிறோன்னே நம்ம பாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து சமாதானப்படுத்துகிறோன்னே நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோட ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு போகிறா. நம்ம ஹீரோக்கும் பாலுக்கும் நேருக்கு நேராக போட்டி நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்டு அந்த போட்டிக்கு வருவாங்க. அப்படி ஓட்டு எடுத்து கணக்கெடுத்து பார்த்ததில் நம்ம ஹீரோட 7 ரெஸ்டாரண்ட்டும் டெல்லா ரெஸ்டாரண்ட்டும் தான் நேருக்கு நேராக போட்டி போட போகிறாங்க. லாஸ்ட்டு இந்த போட்டியில் யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா லாஸ்ட்டில் காட் ஆஃப் குக்கரி அப்படின்ற பெரிய மாஸ்டர் கூட போட்டி போடலாம். அந்த மாஸ்டர் வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோவோட அப்பா தான். நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ எடுக்க வந்தவங்க வந்து கேட்குறாங்க, 7th ரெஸ்டாரண்ட்டில் உள்ள கோ அப்படின்ற பையன் வந்து உங்களுடைய பையனா, அவனுக்கு போட்டிக்கு வரையான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இவர் வந்து கோன்னு யார் வேணாலும் பேர் வச்சுக்கலாம், என் பேர் வந்து மவுண்டெயின் கோ, என்னை மாதிரி கோன்
ஹீரோன்னு பேர் வச்சா எனக்கு மயன் ஆயிர முடியுமா, அவன் என் மயனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் இங்கே வந்து பாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நீ எதுவும் நினைக்காம எங்கள் ஹோட்டலுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் வைக்கிறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே சாப்பிட கிளம்புறாங்க அந்த ஹோட்டலுக்கு. ரிச்சான ஹோட்டலில் அவங்க இதுவரையும் சாப்பிட்டதில்ல. அதனால மெனு கார்டை கொடுத்தோடனே ஒரு மாதிரியா முழிக்கிறான் நம்ம ஹீரோ. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அதை படிச்சுட்டு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறாங்க. ஆஃப் பாயில் மாதிரி என்னமோ கொண்டு வந்து வைக்கிறாங்க. அடுத்து அதை 2 பேரும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. இது ஆஃப் பாயில் இல்லைடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமாம் இது மேங்கோ ஃப்ளேவரில் ஏதோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஏதோ பூந்தொட்டி மாதிரி வச்சு அதில் தண்ணியை ஊற்றுறா. செடி மாதிரி என்னமோ முளைக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் ஆகி பால்கிட்ட வந்து அந்த பூந்தொட்டியை தூக்கி எறிஞ்சு நீ காட்டுற வித்தையை பார்க்க வந்தோமா இல்லை நாங்கள் சாப்பிட வந்தோமாடா அப்படின்ற மாதிரி வைறான். உடனே பால் வந்து டென்ஷன் ஆகிட்டு நீ எனக்கு சமைக்கிறத பற்றி சொல்லித்தரியா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மீட்டை சமைச்சு காமி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து என்னால் மீட்டை சமைக்க முடியும், ஆனால் நான் சமைச்சு முடிக்கிறக்குள்ளேயும் நீ சமைச்சது வந்து 6 பேர் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு வெங்காயத்தை ஒரு இதில் போட்டு பொரிச்சுக்கிட்டு இருக்கிற கேப்லேயே மீட்டை வந்து கட் பண்ணி அதையும் தனியாக வச்சுட்டான். தனியாக வச்சோடனே வெங்காயத்தை வந்து ஒரு இதில் போட்டு அது மேலே லைட்டாக ஒயினை ஊற்றி அந்த கறியை வந்து அது மேலே போட்டு நல்லா ஹீட் ஆக்கி அது மேலே பெப்பர் தூளையும் உப்பையும் போட்டு நல்ல பதத்துக்கு வந்தோடனே அதை எடுத்து பால் முன்னாடி நீட்டுறான். இன்னும் அது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அந்த மீட் வந்து. அடுத்து பால் வந்து அந்த மீட்டை சமைக்க ஆரம்பிக்கிறான். பால் வந்து என்ன பண்ணுவான்னா டெக்னாலஜி வச்சு சமைக்கிற ஆள் இல்லை. அதனால ஈஸியாக மீட்டை ஹீட் பண்ணி பிளேட்டில் வச்சுட்டு அது மேலே பவுல் மாதிரி எதையோ வச்சு கவுதி வச்சுட்டு அதுக்குள்ளே ஃப்ளேவர் ஆட் பண்ணி அப்படியே ப்ரெசென்ட் பண்ணி ஹீரோ முன்னாடி நீட்டுறான். பால் செஞ்ச டிஷ்ஷை வந்து ஹீரோ வந்து மோந்து தான் பார்க்குறான். மோந்து பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பினோடனே ஹீரோட டிஷ்ஷை வந்து நம்ம பால் சாப்பிட்டு பார்க்குறியான். அவன் ஃபேஸ்லேயே தெரியுது அந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம ஹீரோவும் நல்லா தான் சமைச்சிருக்கேன். அப்படியே அங்கேருந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்தோம்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது. மாஸ்டர் தான் கால் பண்ணுறாரு. இங்கே வா உடனே கேம் சென்டருக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. உடனே அவசரமாக கேம் சென்டருக்கு கிளம்பி போய் பார்த்தா அவங்க அப்பா இருக்கார் அங்கே. அவங்க அப்பா வந்து வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி மாஸ்டர் சொல்லவும் இவர் அப்பா எனக்கு இவரெலாம் அப்பா கிடையாது, நீங்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோட அப்பா வந்து ஹீரோட பேச வர்றாரு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பேசவே விடலை. இன்டர்வியூவில் நீங்கள் தான் தெளிவாக சொல்லிட்டீங்களே என்னோட பிள்ளையே இல்லாவே அப்படின்ட்டு, அப்போ எதுக்கு என்கிட்ட பேச வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான் நம்ம ஹீரோ. இப்போ வந்து நம்ம ஹீரோட அப்பா பேசுகிறாரு. அன்றைக்கி வந்து நான் இன்டர்வியூவில் வந்து நீ தான் என் மையன்னு சொல்லியிருந்தேன்னா இந்த ஊரில் உள்ளவங்க வந்து உன் மேலே அதிக நம்பிக்கை வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பெரிய செஃப்போட மையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் மதிக்காமல் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே அங்கேருந்து சீனை கட் பண்ணி இங்கே பால் கிட்ட வந்தோம்னா பால் வந்து ஏதோ ஒரு நோட்டை பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து நம்ம பாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்க்க வரா. அப்போ வந்து பால் வந்து மறைச்சி வச்சிருக்கான். ஏன் மறைச்சான்றது கடைசியில் தான் தெரியும். இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஹீரோக்கும் பாலுக்கும் வந்து போட்டி நடக்க போகுது. இந்த போட்டியோட ரூல் என்னன்னா 90 நிமிஷத்துக்குள்ளே இவங்க சமைச்சு முடிக்கணும். அதான் இந்த போட்டியோட ரூல். 2 பேரும் மாறி மாறி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. பால் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக சமைச்சு ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஹீரோ வந்து ஒரு வாத்துக்கறியை எடுத்து அதுக்குள்ளே உள்ள தோலை மட்டும் தனியாக எடுத்து கறியை ஃபுல்லாக தனியாக எடுக்கிறான். அதை பார்த்து மக்கள் வந்து ஷாக் ஆகுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்து அந்த தோலை உரிச்சு எடுத்தான்ல அதுக்குள்ளே என்னமோ தண்ணி மாதிரி எதையோ ஊற்றுறான். அதுக்கப்புறம் அதை வந்து இலையில போட்டு மடிக்கிறான் நல்லா. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்டேஜில் காணும். எங்கடா போனான்னு பார்த்தா பெரிய ஒரு வடச்சட்டி எடுத்துகிட்டு வரையான். அந்த வடச்சட்டியில் வந்து நல்லா மாவு மாதிரி எதையோ போட்டு நல்லா வறுவருன்னு வறுத்து இவன் ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்தான்ல வாத்தோட தோல், அதுக்கு மேலே இலையை சுருட்டி வச்சு ஏதோ லிக்யூட்லாம் ஊற்றி வச்சிருந்தான்ல அதுக்கு மேலே அந்த மாவையும் வச்சு என்னமோ பண்ணுறான், நல்லா சூடு பண்ணுறான். அப்படியே இந்த சைடு பாலை பார்த்தோம்னா நம்ம பால் வந்து டிஷ்ஷே பண்ணி முடிச்சு ரெடி ஆகிட்டேன். நம்ம ஹீரோக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். கடைசி நேரத்தில் டைமிங் முடிய போகிற டைத்தில் நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணலைன்னு நினச்சிருக்கும் போது அந்த மாவில் வந்து ஒரே ஒரு குத்துவான் பாருங்க. அப்படியே நம்ம ஹீரோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஜட்ஜஸ் 4 பேர் வந்து அந்த 2 பேர் செஞ்ச சமையலையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. 2 பேர் சமையலும் அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு 2 பேரோட மார்க்கும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரோட ஸ்கோர் வந்து ஒரே மாதிரி இருக்கனால போட்டி வந்து ட்ராவில் நிற்கிது. இப்போ மறுபடியும் ஜட்ஜஸ் எல்லாம் சொல்கிறாங்க நம்ம ஹீரோட டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. ஆனால் வந்து ஒரு போட்டிக்கு வந்து நல்ல ப்ரெசன்டேஷன் வேணும். அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த போட்டியோட வெற்றியாளர் வந்து பால் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோட டிஷ்ஷும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட அப்பாவும் இந்த ஷோவை டிவியில் பார்க்குறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறான். சின்ன வயசில் ஒரு 10 வயசு இருக்கும். அந்த ஜோன் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோட மாஸ்டர் வந்து எதுக்குடா மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்க, வேமா உள்ள வாடா சளி பிடிச்சிட போகுது அப்படின்ற மாதிரி அதை சொல்லி கூப்பிட பார்க்குறாரு. ஆனால் அந்த சின்ன வயசுல வந்து நீங்கள் எனக்கு சமையல் கற்றுக் கொடுங்க அப்போ தான் நான் உள்ளே வருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். சமையல் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்பா வந்து என்னையும் சேர்த்து கூட்டு போயிருப்பார்ல அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு சொல்கிறான். அப்படிதான் நம்ம ஹீரோ வந்து சமையல் கற்றுக்கிட்டான். நம்ம ஹீரோ வந்து போட்டியில் தோத்தனால அப்படியே கேம் சென்டரில் வந்து விளாட வந்து உட்காந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கே போகாமல் இருந்திருக்கான். அப்புறம் மறுபடியும் ஹீரோட மாஸ்டர் தான் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்த வராரு.
அப்படியே நம்ம பால் கிட்ட வந்தோம்னா நம்ம பால் கிட்ட வந்து ஒரு கண்ணாடிக்காரை பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து என்ன சொல்றான்னா, அடுத்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல நீ கலந்துக்க கூடாது, அதுக்கு பதிலாக உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கலந்துக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றான். பால் வந்து அவளுக்கு எதுவுமே தெரியாது, அவன் இன்னும் செஃப் அப்படின்ற அந்த இடத்துக்கே போய் சேரல, அப்போ அதுக்குள்ளே எப்படி இவ்வளவு பெரிய காம்படிஷன்ல அவள் கலந்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கறான் பால். அதெல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து 2 காஃபி மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த டேபிளில் வைக்கிறா. இந்த 2 கப்பில் எதில் உப்பு இருக்குது உப்பு இல்லை அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடி அப்படின்ற மாதிரி நம்ம பாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறா. பாலுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அவனால் சில இதை வந்து டேஸ்ட் பண்ண முடியாது, உப்போட டேஸ்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி அவனால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வரையுமே அவனுக்கு உப்போட டேஸ்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி தெரியாது. அதனால தான் பால் என்ன பண்ணான்னா ஒரு நோட்டில் வந்து எல்லாத்தையும் எழுதி வச்சு தான் சமைப்பான். இவ்வளோ நாள் நம்ம பால் பின்னாடி வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சுற்றிக்கிட்டு இருந்தது வந்து இந்த நோட்டை ஆட்டை போடுறதுக்காக தான். அதுவும் இல்லாமல் பாலுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தையும் உட்காந்துருக்கான்ல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் இவ. மறுபடியும் அவள் வந்து சொல்கிறா, என் கனவு வந்து காட் ஆஃப் குக்கரி ஆகணுன்றது தான் கனவு, அதுக்கு இந்த நோட்டு தேவை, அதுக்காண்டி தான் நான் பின்னாடியே ஒரு நாள் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு மேலே இந்த ஹோட்டலில் இருக்காத வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. நம்ம பால் வந்து ரொம்ப சோகத்தில் வந்து நம்ம ஹீரோட அப்பா கடைக்கு முன்னாடி வந்து உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அந்த பக்கம் எதாச்சியாக வரையான் வந்து பக்கத்தில் உட்காந்து போட்டியில் நான் தானே தோத்தேன், நியாயப்படி பார்த்தா நான் தான் சோகமாக இருக்கணும், ஆனால் நீ ஏன்டா சோகமாக இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான் பால்கிட்ட. அதுக்கு பால் வந்து என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டே காட் ஆஃப் குக்கரி ஆகணுன்றதுதான் கனவே, அவர் தான் என்னோட ரோல் மாடலு, ஆனால் எங்கள் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றினா நான் அவரை ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பால் சொல்கிறான். ஆனால் என்னதான் இருந்தாலும் அவரை நான் எப்படி எதிர்க்கிறது, அவர் தான் என்னோட ரோல் மாடல் ஆச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். கொஞ்சம் இவ்வளோ நேரம் இவரை பற்றி சரியாக பில்டப் பண்ணி பேசுகிறா, ஆனால் இவரை பற்றி உனக்கு சரியாக ஃபுல்லாக தெரியாது, இவர் வந்து என்னையோட அப்பா தான், சின்ன வயசுலேயே என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு, இன்னும் வரைக்கும் ஆகி 20 வருஷம் ஆச்சு, இன்னும் என்னை திரும்பி வந்து பார்க்க வரல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணி சொல்கிறான். பாலுக்கு இவரை பற்றி தெரிஞ்சோடனே பாலுக்கு இவரை பிடிக்காம ஆயிடுது, 2 பேரும் மாற்றி பாட்டில் கொண்டு அந்த பேனர் மேலே அடிச்சிடுறாங்க. இப்போ அங்கேருந்து இங்கே கட் பண்ணி வந்தால் இங்கே வந்து நிறைய காராக நிற்கிது 7 ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி. என்னென்னு பார்த்தா அந்த பாஸ் வந்து இந்த ஹோட்டல் வந்து எழுதி வாங்க வந்திருக்காரு, இந்த ஹோட்டலை விட்டு எல்லாரும் போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் மாஸ்டர் என்னதான் ஆனாலும் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. உடனே அந்த கண்ணாடிக்காரன் வந்து இந்த ஹோட்டலை எப்படி இழிச்சு தரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவும் பாலும் உள்ள என்ட்ரியை கொடுக்குறாங்க. அந்த கண்ணாடிக்காரன் வந்து பால்கிட்ட வந்து, பால் ஏன்டா இவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பால் வந்து அதுக்கு சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் இன்டர்நேஷனல் காம்படிஷனில் சேர்ந்து கலந்துக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அந்த கண்ணாடிக்காரன் வந்து, ஒழுங்கா நீ அவனை விட்டு ஓடி போயிரு, இல்லாட்டி நான் வந்து உன்னை குக்கிங் கரியரே இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பால் வந்து அவனோட மூக்கிலேயே ஒரு குத்து விட்டுறான். அவன் மூக்கில் குத்துனதை பார்த்தோன்னே அவங்க கூட வந்து எல்லாருமே போயிடுறாங்க. அப்படியே பாஸும் மூக்க பற்றிக்கிட்டே போயிடுறாரு. அப்படியே சுற்றி உள்ள எல்லாருமே கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கிளம்பினோடனே மாஸ்டர் வந்து பால்கிட்ட கேட்குறாரு, பால் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா கலந்துக்க போறீங்களா உண்மையிலேவா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி பால் சொல்கிறான். சரி ஓகே, இனிமேல் நீ எங்கள் குடும்பத்தில் ஒருத்தைய மாதிரி தான் அப்படின்னு மாஸ்டர் வந்து பால்கிட்ட சொல்கிறாரு. ஹீரோக்கும் பாலுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க 2 பேத்துக்குரிய தெரிஞ்ச வித்தைகளை வந்து 2 பேரும் மாறி மாறி சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அடுத்து மாஸ்டர் பார்த்தோம்னா எப்படி ஒரு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணணும், சரியான முறையில் எப்படி டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நினச்ச மாதிரி இன்டர்நேஷனல் காம்படிஷன் ஆரம்பிச்சிருச்சு. இதில் மொத்தம் 5 டீம் இருக்கு. ரூல்ஸ் என்னன்னா 1 மணி நேரத்துக்குள்ள என்ன டிஷ் வேணாலும் சமைச்சுக்கலாம், ஆனால் டைம் வந்து 1 மணி நேரம் தான். காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் பயங்கரமா வெறித்தனமா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 டீம்ல வந்து பாலோட கேர்ள் ஃப்ரெண்டா ஒருத்தவ இருந்தாலும் அவளும் இருக்கா. காம்படிஷனும் முடியுது. லாஸ்ட்ல வந்து ஹீரோவும் பாலும் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே இந்த காம்படிஷன் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்ல ஃபைனல் வந்து காட் ஆஃப் குக்கரி அப்படின்ற அந்த காம்படிஷன் தான் ஃபைனலா இருக்கு. அதுல வந்து யாரு கலந்துக்க போறான்ற மாதிரி 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோவும் பாலும். நம்ம ஹீரோ வந்து பால் நீயே கலந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு பால் வந்து எனக்கு டேஸ்டே பார்க்க தெரியாம இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு, நீ தான் உங்க அப்பாவை ஜெயிக்கணும்னு நினைக்கிற, அதனால நீயே கலந்துக்கோ அப்படின்ற மாதிரி பால் சொல்றான். நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் ஹீரோக்கும் போட்டி ஆரம்பிக்க போகுது. இந்த காம்படிஷன் வந்து உலகம் ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பாவுக்கும் ஹீரோக்கும் போட்டி ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம ஹீரோட அப்பா வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோ வந்து அப்படியே சிலமா நின்று பழைய ஞாபகங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து நம்ம ஹீரோட அப்பா வந்து சுடுதண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்துறாரு. என்ன போனா போதும், என்னை ஜெயிக்க வைக்கலான்னு பாக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும் விறுவிறுன்னு டிஷ்ஷை செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு வழியாக போட்டியில் 2 பேரும் சமைச்சு முடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோட அப்பா வந்து சூப்பராக தரமாக எதையோ டிசைனாக ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதை வந்து ஜட்ஜஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ பண்ணான்ல டிஷ், அந்த டிஷ்ஷை வந்து ஜட்ஜஸ்ட்டை கொடுப்பான்னு பார்த்தா ஹீரோட அப்பாட்டே போய் நீட்டுறான். இது என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தோம்னா, சின்ன வயசில் அவங்க அப்பா இவன் சமைச்சதை சாப்பிடாம இங்கே சின்ன வயசுலேயே விட்டுட்டு போவார்ல, அப்போ சமைச்ச டிஷ்ஷை வந்து இப்போ சமைச்சு சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோட அப்பா வந்து அந்த டிஷ்ஷை வந்து விரும்பி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ ஆடியன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம பையன் சமைச்சு கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து அந்த டிஷ்ஷை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ வந்து போட்டியில வின் பண்றதுக்காக வரல, அவங்க அப்பாவோட மனசை வின் பண்றதுக்காக தான் வந்திருக்கான்றது பார்த்தாலே தெரியுது. இப்போ அப்படியே நம்ம ஹீரோட ரெஸ்டாரண்ட் 7 ரெஸ்டாரண்ட் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பாலும் சேர்ந்து தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க. போல அப்படியே எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க, பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடுறாங்க. ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரி போட்டு படத்தை முடிக்கிறாங்க. ஃபைனலா ஹாப்பியா எண்டிங் பண்ணிட்டாங்க இந்த படத்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.